என்ன மாப்பிள்ள பழமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்லை நேற்று பஞ்சாயத்து நடந்த பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எவனாவது ஒருத்த வந்து இப்படி சார் படிக்காம கேள்வி தான் புத்தி வரணும்னு இருக்கு. மாப்பிள்ள அதவே யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க, விடுங்க. ஏதாவது தொழில் தொடங்கலான்னு இருக்கேன். தொழிலா? ஒயின் ஷாப்பு வேணாம் மாப்பிள்ள, அது கவர்மெண்டோடது. அதை நம்மகிட்ட கொடுத்தா கவர்மெண்ட் எப்படி குடும்பம் நடத்தும்? நம்ம நமக்கும் மாடு தான் தெரியும். ஆமாம் ஆமாம் ஆமாம். மாட்டு சந்தையும் நம்மளுக்கு தெரியும். ஆமாம். மாட்டுக்கு தேவையான மருந்து மாத்திரை, தீவனம், கயிறு அது வாங்கி வைப்போமா? நல்ல யோசனை மாப்பிள்ள. தேனி பக்கம்லாம் கடையை போட்டோம்னு வச்சுங்க, மறக்கல காசு அள்ளி போடலாம். ஆனா காசுக்கு அன்போ அது வந்துட்டேன். உள்ள பீரோல மெடல்லாம் இருக்கும், அதை எடுத்துட்டு வா. என்னது? பீரோல மெடல்லாம் இருக்கும், அதை எடுத்துட்டு வா. இந்தாயா. எதுக்கு எதுக்குன்னு கேக்குறல்ல? கடை வைக்க போறேன். என்ன கடை? மாட்டு கடை. உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? அன்பு, இதெல்லாம் என் பரம்பரை சொத்து. நாளைக்கு பிள்ளைகள்லாம் கண்ணில் காமிக்க வேணாம். அன்பு புரியாம மாமா சொல்லு மாமா. ஏத்தா கொடுத்தா பின்ன அவன் காசுக்கு எவன்ட்ட போய் நிற்பான்? கண்டவன் கிட்ட நாம போய் எதுக்கு நிக்கணும்? விவசாயம் பண்ணுவோம். நமக்குன்னு காடு இருக்கு. மாடு மாதிரி உழைக்கிறதுக்கு நீ இருக்க, தோல் கொடுக்க நான் இருக்க, ஒத்தாசைக்கு சித்தப்பா இருக்காரு. யோசிக்காதையா, நம்பியா, நல்லா வருவோம். மாப்பிள்ள இனிமேல் விவசாயம் பண்றவனத்தான் இந்த உலகமே சாமியா கும்பிட போகுது. அப்ப நம்ம சாமி தானே. சாமி நம்பர் 1 2 3. கடவுளே, என் மாப்பிள்ளை ஃபேமிலியை பாத்துக்கப்பா. ரெடியா மாமா? அடிச்சு விடு. கருப்பா, அடிக்கிற வெயில்ல தண்ணியும் இல்ல மழையும் இல்ல, எங்கிட்டே பாசா பண்ணுவ? யோ மாமா, வேற செஞ்சு வேலை பார்க்கறது என் பொண்டாட்டி. அப்படி இப்படி மழை வரலன்னு வச்சுக்கோ, மேல ஏறி வானத்துல ஓட்ட போட்டது ஒழு விட்டுற மாட்டேன். செஞ்சாலும் செய்வா நீ. நீ போறோம் என்ன அன்போ? எஸ் ஆனோவா? எஸ் மொத வேலையை பாரு. மாப்பிள்ள, உன் உழைப்புக்கு ஒரு நல்ல மனசுக்கு மழை கொட்ட கொட்டி பிடிச்சியா? ஆனா அந்த பைசையில உன் மாமா மச்சனை பேசுறேன் பாத்தியா? அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணுமியா? யோ மாமா, நான் நல்லா வாழ்ந்தா என் மச்சான் அப்படி பேசினா இது என் குடும்ப பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். சரியா? உன் குடும்ப பிரச்சனை தலையிட மாட்டேன் மாப்பிள்ள. ஏத்தா அன்பு, உனக்கு என்ன வேணும் என்கிட்ட கேளுத்தா. டிராக்டர் எடுத்துக்க, உரம், மருந்து வேணும்ன்ற எடுத்து போய் விவசாயம் பண்ணிக்கிட்டா நீங்க 2 பேரும் நல்லா இருப்பீங்க. எப்ப என்ன எங்களை இருக்கீங்க? நீ தான் நான் நல்லா இருக்குன்னு சொன்ன. அப்ப ஆசனம் பண்ணு. 16 செல்வங்கள் பட்டு 100 ஆண்டு வாழணும். அன்போ அன்போ அன்போ, ஏய் அன்போ. வந்தாச்சு. இப்ப பாரு அன்பு. என்னக்கா? உன் பொண்டாட்டிய பெரிய ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்காங்களா? அருக்காணி சொன்னா என்னன்னு போய் பாருப்பா. அன்போ அன்போ. யார் நீ? யாரு யாரு? அன்பு. அன்பு யாரு? அன்பே போட்டாடி. அன்பே போட்ட. முதல்ல ஒரு இடத்துல நில்லு. என்ன இப்ப உனக்கு? ஏன் பதற? அன்பு ஆஸ்பத்திரி கூட சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தா கெட்டதுக்கு தான் கூட்டிட்டு வருவாங்களா? ஏன் நல்லதுக்கெல்லாம் கூட்டிட்டு வர மாட்டாங்களா? உன் பொஞ்சாதி மாசமா இருக்கா? ஏய், உன் பொஞ்சாதி மாசமா இருக்கா? என்ன பண்ற? ஏய் ஏய் ஏய், என்ன